இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கிறிஸ்து இயேசுவில் நமது நம்பிக்கையை தூண்டி எழுப்பிய பின் மீண்டும் சுவாமி கிருபையாயிரும் என ஜெபிக்கிறோம். முன்னர் பயந்து நடுங்கிக் கொண்டு அபயக்குரல் எழுப்பிய நாம் தற்போது இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்ட நம்பிக்கையில் சுவாமி கிருபையாயிரும் என இறைவனின் இரக்கப் பெருக்கத்தை மீண்டும் கேட்கின்றோம். ஆம், இயேசுவின் திருநாமத்தை பக்தியுடன் உச்சரிக்க நாம் அஞ்ச வேண்டியதில்லை. விலக்கப்பட்ட கனியை தின்றபின் ஆதாமும் ஏவாளும் ஓடி ஒளிந்தது போல அஞ்ச தேவையில்லை. மாறாக இறைவனின் இரக்கத்தை நம் மனதில் கொண்டு யோவான் 3:16 கூறியது போல் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இம்மட்டும் இறைவன் நம்மீது அன்பு கொண்டிருக்க நாம் ஏன் அஞ்ச வேண்டும்? நாம் ஏன் அவநம்பிக்கை கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் விண்ணக வாழ்வை பெறும் பொருட்டு கிறிஸ்து தனது உடலாலும் பாடுகளாலும் மரணத்தாலும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்கிறார். ஆகவே பிள்ளைகளுக்குரிய அன்போடும் உரிமையோடும் நாம் இறைவனை நோக்கி நம்பிக்கையோடு மீண்டும் சுவாமி கிருபையாயிரும் என மன்றாடுகிறோம். யோவான் 16:18 கூறியது போல அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆகவே நாம் இறைவனின் பேறு பலன்களை முன்னிட்டு அவரை தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம். நம் மன்றாட்டுக்கள் இறைவனால் என்றுமே மறுக்கப்படுவதில்லை என உறுதியாக நம்புகிறோம். ஆமென். மரியே வாழ்க.